ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஆட்டு நுரையீரலில் வறுவல் செய்ய போகிறேன். மிளகு போட்டு வறுவல் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் எடுத்துக்கோங்க. 5 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. 5 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. எண்ணெய் போடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது 1/2 கிலோ நுரையீரலுக்கு தேவையான மசாலா. அது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வறுத்தாச்சு, நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சம் நிறைய ஆயில் விட்டுக்கோங்க. என்ன சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வதக்கிக்கோங்க. இந்த வறுவலுக்கு ஆயில் ரொம்ப இருந்தால் தான் பிரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது கூட 15 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மல்லி ஜீரகம் எல்லாம் வறுத்து எடுத்து வச்சோம்ல, அது பாருங்கள், நைஸாக நுணுக்கக்கூடாது. லைட்டாக மிக்சியில் போட்டு எடுத்துடணும். இப்படி திருத்திரலாக இருக்கணும். அதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பிரட்டி சாப்பிட்றதுக்கு பாருங்கள், நெருன்னு இருக்கு பாருங்கள். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. அதில் 1 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 1/2 கிலோ நுரையீரல் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ரெட்டிஷாக இருக்குது. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரெட்டிஷாக இருந்தால் இளம் ஆடுன்னு சொல்லுவாங்கள்ல, ஆட்டுக்குட்டி, அந்த கறியோட இது. குறைஞ்சது 15 மினிட்ஸாவது எண்ணெயிலே நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இது வறுவல்னால எண்ணெயிலே வதக்குறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக வதங்கி வருது. கலரே மாறிடுச்சு பாருங்கள். இப்போ தேவையானதை உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. எவ்வளோ தூரம் வதக்குறோமோ அவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலே வதங்கினா தான் அவ்வளோ நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி தேவையானது சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 50 ml போதும். லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள்.
ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், எண்ணெயோடு சேர்ந்து வறுவல் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி சாப்பிட்றதுக்கு. குழம்பு எதுவும் தேவையே இல்லை, இப்படியே சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.